வணக்கம் மேடம். வணக்கம். கரூர் துயர சம்பவத்தை அடுத்து நீதிமன்றத்துல பல்வேறு பொதுநல வழக்குகள்லாம் வந்துருந்துச்சு. அந்த உயிரிழப்புகள் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதனுடைய விசாரணை நீதிமன்றத்துல வந்துச்சு. நடந்தது என்ன மேடம்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தசரா லீவுனால கோர்ட் மூடியிருக்கு. லீவு நாட்கள்ல வெக்கேஷன் சிட்டிங் சொல்றோம். அதாவது விடுமுறை நாட்கள்ல ஒரு நாள் எமர்ஜென்சி கேஸஸ்க்கோசரம் அமர்வு இருக்கும். அதுல கிரிமினல் கேஸு, ரிட்டு கேஸு, சிவில் கேஸு அப்படி இப்படின்னு தனியா ஒரு 4 நீதிபதிகள் உட்காருவாங்க. 2 பேர் கொண்ட ஒரு அமர்வு உட்காரும். இது நடைமுறை. உச்ச நீதிமன்றாகட்டும், உயர்நீதிமன்றங்களாகட்டும், அதே மாதிரி கீழமை நீதிமன்றங்களும் இருக்கு. ஒரு நாள் உட்காரும். அதுக்கு 2 நாள் முன்னாடி நமக்கு வேண்டிய எமர்ஜென்சி என்னன்னு சொல்லி அந்த பதிவாளர்கிட்ட ஒரு உத்தரவு ஸ்லிப்பு வாங்கி அதோட நம்ம மனுவை தாக்கல் செஞ்சானாக்க 2 நாள் முன்னாடியே செய்யணும். அன்னைக்கு 3ஆம் தேதி 30ஆம் தேதிக்குள்ள செஞ்சிருக்கணும். செஞ்சானாக்கா அந்த வழக்கு இன்னைக்கு பட்டியலிடும். நிஜமாவே எங்களுக்கு என்ன எமர்ஜென்சி, என்ன அவசரம் அப்படிங்கிற அர்த்தம் மட்டும் தான் எடுப்பாங்க. ரெகுலரா சும்மா வர மாதிரி போட்டோன்னா எடுக்க மாட்டாங்க. இதுதான் முக்கியமான சமாஜம். முதல்ல அது தெரிஞ்சுப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அப்படி தாவேகா நிகழ்ச்சி, கரூர் நிகழ்ச்சி 29 நடந்தது இல்லையா? அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் உட்காருது அமர்வு, இது விடுமுறை அமர்வு. அதனால ஏகப்பட்ட மனுக்கள், அதாவது விதிமுறைகள் வைக்கணும், சிபிஐ என்கொயரி வைக்கணும், ஒன் மேன் கமிஷன் வச்சு பத்தி வைக்கணும், அதுக்கான முன்ஜாமீன், இன்னைக்கு ஒரு திருவிழா மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி இன்னைக்கு எக்கச்சக்க மனுக்கள் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. நான் சொன்ன 4 வகையில. இப்போ முதல்ல 2 வகை முடிஞ்சிருக்கு. என்னன்னாக்க, முதல்ல நடைமுறைகள் விதிக்கப்பட வேண்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி ரோட் ஷோ மீட்டிங்ல பர்மிஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மதுரை பெஞ்சில் அமர்வுல வந்தது. அதே மாதிரி இங்கேயும் சென்னை உயர்நீதிமன்ற முதல் கிளையிலையும் வந்திருக்கு. பிரின்சிபல் பெஞ்சில் வந்திருக்கு, மதுரை கிளை பெஞ்சில் வந்திருக்கு. ஏன்னா கரூருங்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் ஒன்றாகி இருந்து போராட்டம் நடத்தி தென்னக மாநிலங்கள் அந்த லிட்டிகன்ட்லாம் வழக்காடிகளாம் சென்னை வரதுக்கு நிறைய செலவழிக்கிறதுனால பிரிக்கணும்னு சொல்லி சில திருச்சிக்கு கீழே இருக்கிற பகுதி தஞ்சாவூர்ல இருந்து மதுரை பக்கம் போயிடுச்சு. அதுக்கு மேல இருக்கிற கோயம்புத்தூர், கொங்கு பகுதி, இது மேல இருக்கிற பகுதியெல்லாம் சென்னை கிட்ட இருக்கு பிரின்சிபல் பெஞ்ச் பேர். அது அப்படி பிரிச்சதுனால கரூர்ல இந்த சம்பவம் நடக்கிறதுனால எல்லாத்துக்கும் இதுக்கு போகுது, மதுரை பெஞ்சுக்கு. ஆனா பார்ட்டி தலைமைச் செயலர், முதன்மை செயலாளர் அவரை கேள்வி கேட்டனாக்க 2 இடத்தையும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம், அங்கேயும் பண்ணலாம். அதனால சில வழக்குகள்ல இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துல வருது. இப்படியே 2 பக்கம் வருதுனால இப்ப என்ன பாக்குறோம், முதல்ல எடுத்தது முதல் அமர்வு ரிட்டு. உயர்நீதிமன்றம் அரசுக்கு எதிராக போட்டது பொதுநல வழக்குகளை முதல்ல விசாரிக்கும். அந்த மாதிரி பொதுநல வழக்குகளை 2 பெஞ்சிலையும் வந்தது, மதுரையிலும் வந்தது, சென்னையிலும் வந்தது. நடத்துறதுக்கு சில விதிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும். பல ஆயிரம் உயிர்கள் போயிருக்கு. இது வழக்குகளை எதுவுமே இந்த அரசாங்கம் பாதுகாக்கல, அந்த கட்சிக்காரங்களும் ஃபாலோ பண்ணதுனால இதுக்கு உருவாக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி பேரிழ தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுநல வழக்குகள் வந்தது. அதுல பாதிக்கப்பட்ட இறப்பு செய்தவங்களோட சொந்தக்காரங்களும் சில பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் இப்ப முதல் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வேல்முருகன் மற்றொருவர் அந்த அமர்வுக்கு தான் வந்தது. அவர் என்ன சொன்னார்னாக்க, அரசாங்கத்தை பார்த்து நீங்க நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு விசாரணை உங்க அரசை கன்சல்ட் பண்ணி 16/10 அன்னைக்கு இந்த வழக்கை போடுற, என்னென்ன விதிமுறைகள், என்னென்ன கட்டுப்பாடு விதிகள்லாம் போட போறீங்க அதை ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 16/10க்கு அது தள்ளி வச்சது. ஒரு கேஸ் தள்ளி வச்சதுனால இங்க மதுரை பெஞ்சில் என்ன சொன்னாங்க, இங்க கேட்காதீங்க, எல்லாம் அதுல போய் சேர்ந்துருங்க. ஏன்னா மாறுபட்ட கருத்து வரக்கூடாது, ஒரே மித்த கருத்து தான் வரணும். தீர்ப்புரை எழுதும்போது அதுல போய் சேர்ந்துக்கங்க, இது தள்ளுபடி பண்ணா அதுல போய் இணைஞ்சிக்கங்க சொல்லி இங்க மதுரை பெஞ்சில் சொல்லிட்டாங்க. அதனால திரு வேல்முருகன், மாண்புமிகு நீதியரசர் வேல்முருகன் அமர்வு வந்த வழக்கு தான் இப்ப எல்லா மாசம் விடுதலை நாளைக்கு திங்கட்கிழமையில இருந்து விடுமுறை முடிஞ்சு ரெகுலர் கோர்ட் ஆரம்பிக்கும். அப்ப விசாரிக்கப்படும் 16/10க்கு. அது பொறுத்த வரைக்கும் ஓவர். அடுத்தது இன்னொரு செட் ஆஃப் வழக்கு என்னன்னாக்க, சிபிஐ சிறப்பு புலனாய்வுத்துறை விசாரிக்கணும். ஏன்னாக்க இந்த நிகழ்வு நடந்த போது குற்றங்கள் சாட்டப்படுவது தமிழக காவல்துறை மேலேயே. அதனால தமிழக காவல்துறை இது விசாரிச்ச நியாயம் கிடைக்காது. ஏன்னா குற்றம் செஞ்சவங்களும் குற்றங்களை விசாரணை நடத்துவாங்களான்னு ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, ஒரு நபர் கமிஷன். அது சென்னை தமிழக அரசு தான் அமைச்சிருக்கு. அதனால அது ஒரு சார்பா இருக்கும், அது ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய புலனாய்வுத்துறை இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பொதுநல வழக்கறிஞர்கள் எல்லாம் தாக்கல் செஞ்சாங்க. ஆனா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை 2 கிளையும். காரணம் என்னன்னாக்க, வழக்கு விசாரணை இப்பதான் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கு. அதனால இந்த வழக்கு விசாரிக்கிற காவல்துறையோ இல்ல ஒரு நபர் கமிஷனோ ஒரு சார்பாக போறாங்க அப்படிங்கிறதுக்கான முகாந்திரமே இப்ப தெரியல. இன்னும் சில பேர், நிறைய பேர் விசாரிக்க வேண்டியதா இருக்கு. சில பேர்லாம் அடிபட்டு இன்னும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளியில வரல, சிகிச்சை முடிஞ்சு வெளியில வரல. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கச்ச மனம் புண்படியாக இப்ப உடனே சிபிஐ இப்ப அஜித்குமார் கேஸ்லனாக்க கொலை நடந்து முடிஞ்சு விட்டது. நடந்து முடிஞ்ச போது அவங்க கொலை செய்தது காவலாளிகள். அதனால அது விசாரிக்க கூடாது, உடனே இறங்கியது உயர்நீதிமன்றம் தன்னுடைய கண்காணிப்புல. அது கூட மாவட்ட நீதிபதி முதல்ல விசாரிக்க சொன்னாங்க, சிபிஐக்கு அனுப்பல. அதுக்கப்புறம் சிபிஐக்கு போகுது. அதனால உடனே ஆரம்ப நிலையில இருக்கிறதுனால சிபிஐ ஒப்படைக்க முடியாது. பார்ப்போம், ஒரு வாரம் 10 நாள் பார்ப்போம்.
எந்த நிலைமையில அவங்க விசாரிக்கிறாங்க, ஒருதலை பட்சமா ஒரு சார்பா இருக்குனாக்க அதுக்கான முயற்சிகளை நீங்க எடுக்கலாம், அது வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரணம் முற்றிலுமா நிராகரிக்கல. இதுல கூட சென்னையை சேர்ந்த ஒரு மாமன்ற உறுப்பினர் திருமதி உமா ஆனந்த் கூட தாக்கல் செஞ்சிருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில். அவங்களுக்கு ஒரு அறிவியல் கொடுக்கப்பட்டது, நீங்க போய் மதுரை பெஞ்சில் போடுங்க, ஏன்னா கரூர்ல நடந்ததெல்லாம் அங்க போய் போடுங்கன்னு சொல்லாங்க. தவிர முற்றிலும் நிராகரிக்கவே இல்லை. இது தவறான ஒரு புரிதலை கொண்டு போய் ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போடுது. சிபிஐ அனுமதி கேட்ட வழக்குகள் தள்ளுபடி ஆகல. உண்மையே இதுதான். என்னன்னாக்க ஆரம்ப நிலையில இருக்கிறதுனால பார்க்க முடியாது, பொறுத்திருங்க, அதை பொறுத்து பண்ணிக்கலாம் சொல்லி முடிச்சு வச்சிருக்கு. முடிப்பு வைப்பது வேறு, தள்ளுபடி செய்யறது வேற. நல்லா பாத்துக்க, முடிச்சுதான் வச்சிருக்கு. சோ முடிச்சு வச்சா இவங்க திருப்பி அதை கொண்டு வரலாம், அதுல எந்த பாரமும் கிடையாது. அது புறம் இருக்க திருப்பி இப்போ அதுக்கப்புறம் உணவு விடுமுறைக்கு போனது. உணவு இடைவேளை பிறகு பொதுவாக முக்கியமாக திரு புசி ஆனந்த் அவர்களதும் திரு நிர்மல்குமார் அவர்கள், அது பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் 2 பேருடைய முன்ஜாமீன் மனு விசாரிக்கப்பட்டது எங்க மதுரை கிளையில. அதை விசாரித்த நீதிபதி வந்து மாண்புமிகு நீதியரசர் திரு ஜோதிராமன் அவர்கள் முன்னிலையில் வந்தது. அது 32வது ஐட்டம் 34வது ஐட்டமும் வந்தது, 2 சேர்த்து எடுத்தாங்க. அப்ப விசாரிக்கும் போது அவர்களுக்கு மனுதாரருக்கு சாதகமாக மூத்த வழக்கறிஞர் திரு ராகவாச்சாரி அவர்கள் வாதாடினாரு. அதுக்கு என்ன அவருடைய எடுத்து வச்ச பாயிண்ட் இருந்தா, ஒரு முன்ஜாமீன் கேட்கும் போது என் பேர்ல எந்த குற்றமும் இல்ல, என் மேல சாட்டப்பட்டிருக்கிற குற்றம் வந்து அட்டம் 304A 308, அதாவது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு எந்த ஒரு எண்ணெய் இல்லாட்டாலும் ஒரு சம்பவம் ஏற்படுத்தி அது வழியா கொலை நடைபெற்றது, கல்பபிள் ஹோமிசைட். அது பழைய இப்ப வந்து 100 செக்ஷன்ல வருது, பழசில வந்து 305. அதுக்கு அடுத்தது வந்து அதே மாதிரிதான் நிர்மல்குமார். என்ன காரணம்னாக்க, நீங்க வந்து ஒரு மாதிரி அந்த கூட்டங்களை சரியா நிறைவேற்படுத்தாதனால, நீங்க கண்காணிக்கிறதுனால உங்க அலட்சிய போக நெக்லிஜென்ஸ் அலட்சிய போகிறனால தான் இன்னைக்கு இந்த சாவுகள் வந்து சொல்லி காரணம் சொல்லி அவங்க எஃப்ஐஆர்ல போட்டிருக்காங்க. பாருங்க, எஃப்ஐஆர்ல ஒரு இடத்தையும் நான் வந்து பர்மிஷன் கேட்டதாவோ, நான் அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கான பொறுப்பாளராகவோ எந்த இடத்துலயுமே இல்ல. நான் இங்க சென்னையில மாநில பொறுப்புல இருக்கேன். இப்ப ஒரு எடுத்துக்காட்டாக கன்னியாகுமரியில திமுக வந்து ஒரு கட்சி வந்து ஒரு நிகழ்வு நடத்துக்கிறது. அந்த மாவட்டத்தில் இருக்கிற செயலாளர் தான் வந்து பர்மிஷன் கேட்பாங்க, அவங்க தான் பாத்துக்க வேண்டியிருக்காங்க. இங்க இருக்கிற சென்னையில இருக்கிற கழக மாநில பொறுப்பாளர்களை அரசு செய்வாங்களா, அதை முன்னெடுக்க இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கணுங்கிறது ஒரு உதாரணமாவே சொன்னார் அவர், இந்த மூத்த வழக்கறிஞர். அப்படியாக இவங்க சொல்றது இவங்க பேர்ல எந்த தவறும் கிடையாது. அதுக்கு எடுத்துக்காட்டாக பிரபல நடிகர் திரு ஷாருக் கான் அவர்கள் புகைவண்டியில போறாரு ஏதோ ஒரு ஷூட்டிங்கோ. அப்ப அது தெரிஞ்சுக்கிட்டு வந்த பொதுமக்கள் கூட்டமானது நெரிசலை ஏற்படுத்தி அவர் மேல சில அவர்கள் ஃபேன்களை பார்த்தோம்னா அருமா ஏதோ ஒரு சாமான்களை கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அதை பிடிக்க போறதுல வந்து மக்கள் வந்து ஸ்டாம்பீட் நடத்தி மக்கள் நெரிசல் கூட்டத்தில் காயங்கள்லாம் ஏற்பட்டு அவங்களுக்கு விபத்துகள் ஏற்பட்ட போது இது சம்பந்தமாக அவர் வந்து ஒரு வழக்கை தொடுத்தார். அந்த உச்ச நீதிமன்றமானது அவருக்கு எந்த தன்னுடைய ஃபேன்களை கொலை பண்ணணுமோ இல்ல சாவடிக்கணுமோ என்கிற எண்ணமே கிடையாது, இது ஆர்வ கோளாறுகள் ஏற்பட்டதுனால அவரை நீங்க பொறுப்பாளர் ஆக முடியாது, போல் அங்கிருந்த புகைவண்டி காவல்துறை தான் அதுக்கான ஏற்பாடுகளை சரியா செஞ்சிருக்கணும். அவர் வராது தெரிஞ்சிருந்தால் செப்பரேட் என்ட்ரன்ஸ் கொடுத்து அவரை தனியா கூட்டிட்டு போயிருக்கணும். இது தவறான அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தை சேர்ந்த ரயில்வே துறையை சேர்ந்த அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் தான் கண்டனம் தெரிவிச்சு அதுக்கு வந்து அவருடைய வழக்கை ரத்து செஞ்சது. இப்ப நடந்து 2024 நடந்து ஒரு முக்கியமான ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லி காட்டுறாரு. அதையும் தாண்டி இன்னொரு இடத்துல சொல்றது, சமீப காலமாக திரு ராகவாச்சாரியர்கள் ஆளுங்கட்சியை ஒரு கையில் எடுத்தார். எப்படிதாக்க திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறையும் போது கூட்ட நெரிசலால 2 இறப்புகளும் 47 பேரோ 41 பேருக்கும் இது நடந்ததாம், காயம் ஏற்பட்டதாம் கூட்ட நெரிசல்ல. அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அப்ப வந்து அவங்க இங்க சென்னையில இருக்கிற மாநில நிர்வாகி மேல எஃப்ஐஆர் போட்டாங்களா, அவரை அரெஸ்ட் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வழங்கர் சொல்லுவாரா சொல்லி திருப்பி கேள்வி போட்டாங்க. அவங்க சைட்லயே பால் அடிக்கிறாரு, அதுக்கு பதில் இல்லை. அதனால இவர்கள் வந்து ஒரு மாநில பொறுப்புல தான் இருக்காங்க. அவங்க வந்து எப்படி வந்து கூட்டத்தை வந்து கலைக்கல ஏற்பாடு செஞ்சாங்க, என்னுடைய சொந்த ஃபேன்களையே கட்சிக்காரங்களே கொலை பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தம் இது எப்படி? அவங்க போட்ட எஃப்ஐஆர்லயே எந்த இடத்துலயும் நான் தான் பர்மிஷன் வாங்கினேன், நான் தான் கட்டுப்பாடு பண்ணல அப்படிங்கிறது என் பேர்ல ஒரு வார்த்தையுமே இல்லைங்கிறது எஃப்ஐஆர் படிச்சு காட்டினார். அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு எண்ணங்கள் இருக்க வேண்டும், சம்பவம் நடக்க வேண்டும், அதனால மரணம் சம்பவிக்க வேண்டும். இந்த 3 நிகழ்வு இருந்தாதான் என்னை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். அப்படி இல்லாத போது இந்த எஃப்ஐஆர்ல இந்த 3 நிகழ்வுக்கான எந்த வார்த்தைகளும் வராத போது என்னை எப்படி கைது செய்வதற்கான முகாந்திரம் இருக்கு. அதனால எனக்கு இது எப்படியாவது என்னை கைது பண்ணிடுவாங்கன்னு எனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டிதான் இந்த உயர்நீதிமன்றத்தை நான் நாடுகிறேன். அதனால எனக்கு என்னுடைய ரோல் எந்த இடத்துலயுமே கிடையாது. நான் தலைவரோட வந்தேன் தவிர இவங்க சொல்ற சமயத்துல காமக்கல்ல வந்து 12ல இருந்து 3 மணி வரைக்கும் கூட்டம் கூட்டுவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. 12 மணிக்கு இங்க மக்கள் கூடுவாங்கன்னு சொன்னா நான் வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி இவங்களை நகர்ந்து போய் இருங்க அப்படிலாம் சொல்ல வேண்டிய என்கிட்ட ரோலே கிடையாது. அதை அந்த மாவட்ட செயலாளர் செய்யணும், அவர் செய்யாது. அவங்க ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி பெயில் டிஸ்மிஸ் ஆயிருக்கு, அதை பத்தி அவங்க பார்த்துப்பாங்க. என்னுடைய ரோல் என்ன?
என்னதும் திரு நிர்மல்குமார் ரோலும் எதுவுமே கிடையாது. நாங்க வந்து தலைவர்கள் வந்துட்டு இருக்கோம். அப்படி இங்க 12 மணி வரை கூட்டத்தை நான் நாமக்கல்ல இருந்து எப்படி டைரக்ட் பண்ண முடியும்? நான் ட்விட்டர்ல 12 மணிக்கு வருதா போட்டானாக்கா கூட்டத்தை சேர்த்ததா இவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி எந்த ஆக்ஷனும் கிடையாது. அப்படியே இன்னொரு கேள்வி வைக்கிறோம். நாங்க கூட்டத்தை சேர்ப்போம்னாக்கா கூட்டம் கட்டுக்கடங்காது வருதுங்க. நீங்க பர்மிஷன் கொடுத்து இதே இடத்த வந்து முதல் நாள் கொடுக்குறாங்க. எங்களுக்கு அதுக்கு உயர்நீதிமன்றத்தை வெடிகுண்டு மிரட்டல சிட்டிங் இல்ல. உங்களை வந்து அப்ரோச் பண்ணி வேற தேதிக்கோ வேற இடத்த கேட்கறதுக்கு மாதிரி போயிடுச்சு. இதே இடத்த இதே ஜனவரி மாசம் அதிமுகவுக்கு அவங்க வந்து கொடுக்கறது கேட்டபோது அனுமதி மறுச்சிருக்காங்க. ஏன்னா இந்த இடம் சின்ன இடம், நேரம் இடம், வழி கிடையாது அப்படின்னு. இன்னொன்னு அந்த நேஷனல் ஹைவேல கூட்டம் நடத்துவதற்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் பர்மிஷன் அத்தாரிட்டியே கிடையாது, அதிகாரமே கிடையாது. அப்படி இருக்கச்சு இதெல்லாம் சொல்லி நாங்க மறுக்கிறோம், எங்களுடைய அப்ளிகேஷன் பாருங்க வேண்டாம் சொல்றோம். அப்படியே அவங்க காதுல வாங்கல, எங்களை வந்து இது பண்ணி எடுக்க சொல்லி கம்பல் பண்றாங்க. அவருக்கு போறதுக்கு வெளியில இருக்குல்ல. அப்புறம் கேட்டா தண்ணி நாங்க கொடுக்கல, ஏற்பாடு பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிற பட்சத்துல போலீஸ்க்கு நிறைய அதிகாரம் இருக்கு. 12 மணில இருந்தே பாக்குறாங்க. எங்களுடைய ஏற்பாடுகள் செய்ய சரியில்லை என்றால் உடனே ரத்து பண்ணி அனௌன்ஸ் பண்ணி உடனே ரத்து பண்ணிருக்கலாம். ஏன் பண்ணல அவங்க? பண்ணி எங்களுக்கு கூட்டு சொல்லி இருக்கலாம். இந்த மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு ரத்து ஆகிறத பல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் எடுத்துட்டு பண்ணலாம். ஆனால் எங்க கிரௌடு வந்து இவங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னாக்கா, நாங்க 7 மணிக்கு மேலதான் இந்த மாதிரி நிகழ்வு வருது. அதுக்கு முன்னாடி எந்த நிகழ்வோ இல்ல தள்ளு முள்ளோ மயக்க செய்தியோ எதுவுமே வரல. அப்படி இருக்கும்போது அனுமதி இல்லாம அந்த ஆம்புலன்ஸ் வருது. அப்படியெல்லாம் இருந்தா எங்க வண்டிகள்ல ஏன் அவங்க வந்து சீஸ் பண்ணல? ஆன்டிசிபேட்டரி பெயில பொறுத்து முன்ஜாமீனை பொறுத்த வரைக்கும் நான் செய்ய வேண்டியது என்ன? என் மேல தவறுக்கான குற்றச்சாட்டுகளை நிரப்புவதற்கான வரிகள் எதுவுமே எஃப்ஐஆர்ல கிடையாது. நான் தான் பொறுப்பு என்று பிக்ஸ் பண்ணவே இல்லை. பண்ணாத போது என்னை விசாரிக்கிறதுக்கு ஒரு சாட்சியமா விசாரிக்க வேண்டும் என்றால் எனக்கு 41வது பிரிவில் வந்து நோட்டீஸ் கொடுக்கட்டும். நான் ஒத்துழைக்கிறது தயாரா இருக்கேன். பொறுப்பை விட்டுட்டு ஓடி போவதில்லை. என்னைக்கும் நான் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடியவர் தான். சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் பர்மிஷன் கேட்டு நடத்துறோம். பர்மிஷன் கேட்காம எங்கேயுமே நிகழ்வு நடத்துறதில்ல. இது இல்லை, இதுக்கு முன்னாடி நிகழ்வு நடத்திருக்கோம். எப்படி நடக்குதுன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு உயர்நீதிமன்றம் அவங்க 5 கண்டிஷன் போட்டாங்க. பேரக்கைடுக்கு உழைக்கக்கூடாது, ஜம்ப் பண்ணக்கூடாது, ஆர்டர்லியா இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து யாரும் வந்து முன்ன தள்ளக்கூடாது, ஒருத்தர் அடிச்சுக்க கூடாது, இவ்வளவு கண்டிஷன் சொல்றாங்க. அதெல்லாம் எங்க தொண்டர்கள் வந்து கரெக்டா இருந்திருக்காங்க. அப்படி அவர்கள் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தவறு செய்திருந்தால் உடனே போலீஸ் ஆக்ஷன் எடுத்து கலைச்சிருக்கலாம்ல. பவர் இருக்குல்ல. இப்பயே அன்கண்ட்ரோலபா இருக்கு கிரௌடு. அப்படி பண்ணிருக்கலாம்ல. நான் வந்து சேலத்துல இருக்கோம் நாங்க 2 பேரும். எங்களுக்கு எப்படி இங்க கரூர்ல இருக்கிறது தெரியும், எங்களை எப்படி பொறுப்பாக்குவீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அது கேட்டு இதனால எங்க பேர்ல எந்த தவறும் இல்லை. சில உயர்நீதிமன்ற குறிப்பிட்டது போல ஷாருக் கான் அப்புறம் இதெல்லாம் எடுத்து கூட்டி ஒருத்தர் பேர்ல தான் தான் வந்து மயக்கடிக்க வச்சு. அது நடுவில் என்ன சொல்றாங்கன்னாக்க, இது வந்து முன்ஜாமீனுக்கான பாயிண்ட் இல்லாதனால அவங்க சொன்னாங்க 7 மணிக்கு மேலதான் ஒருத்தர் செருப்பு தூக்கி வீசுறாரு. செருப்பு தூக்கி சில பவுடர்கள் தெளிக்கப்பட்டதில் நிறைய பேர் மயக்கடிச்சு விழுந்தாங்க. அவங்க தண்ணி ஷார்டேஜ்னால இல்ல. இதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க சொன்ன நெருப்பு தீயணைப்பு விவகாரம், அப்புறம் வந்து மருத்துவம், அதுக்காக பேரக்கைடு சம்பவம், ஆர்டர் இது பார்த்துக்கிறது எல்லாமே நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். 5 கண்டிஷன் போட்டது 5 கண்டிஷன் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு கண்டிஷனாக சரியா பண்ணல, உடனே கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்கலாம். அது பண்ணலை. அதனால இந்த பர்மிஷன் வாங்கினவரும் இந்த தவறும் பண்ணலை. நாங்கள் வந்தது என்ன, எங்கள் தலைவரோட ஒரு மாநில நிர்வாகியை கூட வந்தோம், அவ்வளோதான். இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த சம்பவ இடத்துல இல்லை. நாங்கள் தலைவரோடு அங்கே இருக்கோம். அதனால நாங்கள் வந்து மைக்கை பிடிச்சி அனௌன்ஸ் பண்ணி கலைஞ்சு போக சொல்கிற முகாந்தமே கிடையாது. இது வந்து தவறுதலான புரிதல் சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அரசு தரப்புல என்ன சொன்னது, இவங்க சொல்றது, அதாவது இவங்க மைக்க பிடிச்சு வந்தோடனே இது மாதிரி தகராறு இருக்கு, பண்ணாதீங்க போகாதீங்கன்னு சொன்னாக்க அது எப்படி ஏத்துக்க முடியும்? இவங்க வந்து ஒரு பொறுப்பாளராக இருந்திருக்கணும். இவங்க இந்த மாதிரி நிகழ்வு நடந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்க இல்லவே இல்லை, பொறுப்பு இல்லாம இருந்தாங்க. ஒண்ணு. 2வது, அதுல நிர்மல்குமார் வந்து முன்னாள் எம்எல்ஏ, அவர் மதுரை பக்கம் எங்க நின்று எம்எல்ஏ இருந்திருக்காரு. அவரை குறிப்பிட்டு முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தற்போதைய சட்டமன்ற முன்னாள் சட்டமன்றத்துக்காக விசாரிக்கிறதுக்கு இந்த முதல் பிரின்சிபல் சீட் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. அல்லது ஸ்பெஷல் கோர்ட்ல விசாரிக்க இங்க விசாரிக்க முடியாது, உங்களுக்கு வெக்கேஷன் மேட்ச்ல இங்க கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, இது ரெகுலர் கோர்ஸ், எப்போதும் நடக்கிற வழக்குல வேணும் பொருந்துமே தவிர இது விடுமுறையில் வர அவசர வழக்குக்கு இது பொருந்துமாங்கிறது எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லை. அது நம்ம சுற்றறிக்கையை பார்த்தா தான் தெரியும். அதனால அது சரியா நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? போலீஸ் எத்தனை போலீஸ் இருந்தீங்க? ஏன் இந்த சம்பவம் நடக்குது? நீங்க இதை கலைச்சிருக்கலாமே. அந்த கூட்டத்தை நீங்க கையில எடுத்து இவ்வளவு கட்டுக்கடங்காம இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, மக்களுக்கு சோர்ந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நீங்க தலைமைக்கு சொல்லி நீங்க அதை நிறுத்திருக்கலாமே. ஏன் நிறுத்தல? அதுக்கே முன்னுக்கு வரல. ஏன் அப்ப வந்து என்ன பண்ணுச்சு? இன்னொன்னு வந்து ஹைவேலுக்கு பர்மிஷன் இல்லாத போது எப்படி கலெக்டரும்
அந்த எஸ்பியும் கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அந்த இடத்துல கொடுத்ததுக்கு அப்படின்னு சில அம்பு மேல தூக்கி அடிச்சாங்க. ஏன்னா இதுல வந்து நம்ம பெயில பார்க்க முடியாது. பெயில சொல்றது அவங்களுக்கு சம்பவம் ஆரம்பிக்கிறதுக்கான எண்ணமே கிடையாது. எதேச்சியா நடந்த விஷயம், நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அரசு தொடர்பை பார்த்து கேட்டாங்க. அரசு தொடர்புக்கு இதுல விளக்கம் சொல்வதற்கு அவங்களுக்கு முடியவே இல்லை. அதாவது அவங்களால காட்டவே முடியல. இவங்க தான் ஏற்பாடு பண்ணாங்க, இவங்க லாரியா கூட்டம் தான் அந்த ஸ்பாட்ல இருந்தாங்க, காட்டவே முடியல. காட்ட முடியாதனால அந்த பழைய கதையை அடிச்சாங்க. நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்கும் தான் அந்த விளக்கம் பொருந்தாது. இருந்தாலும் அவங்க எடுத்த விளக்கம் என்னன்னாக்க எம்எல்ஏ எது நீங்க விசாரிக்க முடியாதுன்னு. அப்படியே எடுத்தாலும் இன்னும் இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஒரு முன்ஜாமீன் மனு கோரியிருந்து ஒருத்தர் தாக்கல் செய்திருந்தால் அவர்களை அரெஸ்ட் செய்யக்கூடாது, கைது செய்யக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்தை வழிகாட்டுதல் இருக்கு. அப்படியே இருந்தாலும் நிர்மல்குமார் இந்த 2 நாள் தள்ளினாலும் திங்கட்கிழமைக்கு அந்த கோர்ட் வந்து ஒழுங்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீதிமன்றம். அப்ப அங்க விசாரிக்க போறாங்க. அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனையே இருக்காது. எனவே இப்ப வந்து ஒன் மேன் கமிஷன்ல நாங்க அவங்க ஒத்துழைக்கிறதுக்கு தாங்க தயாரா இருக்குமே. இதுல என்ன பிரச்சனை, நாங்க ஓடி போறது சொல்றாங்க திருப்பி மனுதார தரப்புல. அதனால மனுதார தரப்புல வெட்ட வெளிச்சமாக சில ஆதாரங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்டென்ஷன் இல்லை, நான் இல்ல அந்த இடத்துல நான் எதுவும் தூண்டி விடலாம்னு சொல்லி அவங்க ஆணித்தரம் பண்ணிருச்சாங்க. ஆனா இவங்க சொன்ன மாதிரி போலீஸ் எந்த பர்மிஷன் இல்லாம எங்க அடிச்சது எல்லாம் எந்த விதத்துல நியாயம் ஒரு கேள்வி எடுத்தாங்க. அதெல்லாம் வந்து முன்ஜாமீன்ல வராது. முன்ஜாமீன் என்னுடைய ரோல் என்ன அது மட்டும் தான் பார்ப்பாங்க. நான் குற்றத்துல ஈடுபட்டேனா, குற்றத்தை தூண்டினேனா, அதனால இழப்பு ஏற்படுத்தாலும் உயிர் சேதம் ஏற்படுது. இதுதான் 4 ஃபண்டமெண்டல். அந்த 4 எனக்கு இல்லாத போது எனக்கு முன்ஜாமீன் வழங்க நாங்க விசாரணைக்கு ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அது இன்னைக்கு சாயந்தரம் உத்தரவுக்கு தள்ளி வச்சிருக்காரு நீதிபதி. சாயந்தரம் உத்தரவு வந்துடும். இது 2 வரும். ஒண்ணு, நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்கும் நீங்க சென்னை உயர்நீதிமன்றம்னா திங்கட்கிழமை விசாரிக்கப்படும். இல்ல எனக்கு அதிகாரம் இருக்கு சொன்னா 2த்துக்கும் ஏதாவது ஒரு ஏத்துக்கிறாரா, தள்ளுபடி செய்யறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஏத்துக்கிறதுக்கான முகாந்திரங்கள் அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னாக்கா அவங்க ரோல் என்னங்கிறது எஃப்ஐஆர்ல சரியா இல்லை. அதனால இந்த தருணத்துல அவங்க கோஆபரேட் பண்றாங்கன்னு சொல்ற சமயத்துல கட்டாயமா வழங்குறதுக்கான முகாந்திரங்கள் அதிகம் என்னுடைய எண்ணம். அதுதான் நாங்க ஒரு வழக்கறிஞராக நாங்க யூகிக்கிறோம். என்ன நடப்பதுங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்துல சாயந்தரத்துல தெரிய வந்து பார்ப்போம். நன்றி மேடம்.